Hello friends and family, welcome to IMHP Vlogs. இன்னைக்கு சண்டே, ஸோ ஈவினிங் மலையாளி அசோசியேஷன் அரேஞ்ச் பண்ணியிருந்த ஓணம் செலிப்ரேஷன் ஈவெண்ட்டுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். அந்த ஈவெண்ட் வந்து சிரியான்ற ஏரியாவில் நடக்குது. நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 20 minutes. ஸோ ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு போனதுக்கப்புறம் கேட்டில் வந்து நம்மக்கிட்ட இருந்த ஈவெண்ட் பாஸை செக் பண்ணி உள்ளே விட்டாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு வெல்கம் ட்ரிங்காக டீ கொடுத்தாங்க. அந்த டீயை குடிச்சிட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்காங்கன்னு தேடிட்டு இருந்தேன். ஸோ கடைசியாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஏரியாவை கண்டுபிடிச்சி அவங்க கூட போய் ஜாயின் ஆகிட்டேன். ஸோ இவங்கெல்லாம் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ஃபேமிலி நிறைய பேர் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க, நிறைய பேர் தனியாக வந்திருந்தாங்க. ஓணம் ஈவெண்ட் வந்து இயர்லி ஒன்ஸ் இதை மாதிரி நடக்கும். லாஸ்ட் டைம் ஈவெண்ட் நடக்கிறப்ப நான் ஊரில் இருந்ததால் எனக்கு ஈவெண்ட்டுக்கு போக முடியல. ஸோ இந்த டைம் ஈவெண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு ஜாயின் அடித்தாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஈவெண்ட்டில் வந்து நம்ம நிறையா கலை நிகழ்ச்சிகள்லாம் இருந்துச்சு. ஃபஸ்ட் வந்து இவங்க தான் நம்ம மிஸ்டர் எக்ஸலன்சி திரு ராமு அபகானி, இவங்க தான் வந்து இந்தியன் எம்பசியோட அம்பாசிடர் ப்ரூனேக்காக. அவங்க இங்கே இருக்கிற ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரைஸஸ் அண்ட் கிஃப்ட் கொடுத்துட்ருந்தாங்க. தென் இங்கே இருக்கிற டாப் கம்பெனிஸில் இருக்கிற இந்தியன் டாப் எம்ப்ளாயீஸ்க்கு நல்ல ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு அவார்ட்ஸ் அது மாதிரி கொடுத்துட்ருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் கலை நிகழ்ச்சிகள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டான்ஸ், மியூசிக், அதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்கள்லாம் டான்ஸ் ஆடினாங்க. நிறையா கலை நிகழ்ச்சிகள் இருந்துச்சு. நீங்கள் அடுத்தடுத்து அதை பார்க்கலாம். இந்த ஈவெண்ட் நடக்கிற பிளேஸ் வந்து சிரியா. ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து $20 per person. ஒரு ஆள் $20 பே பண்ணோம். உள்ளே நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துருவாங்க. ஸ்நாக்ஸ், டீ, வாட்டர் பாட்டில் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. நீங்கள் ஈவெண்ட்டுக்கு போனால் மட்டும். திடீர்னு எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. என்னென்னு பார்த்தா தமிழ் சாங் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம குணா படத்தில் வர கண்மணி அன்போடு காதலன் அந்த சாங்கை வந்து பாடினாங்க. அந்த சாங் பாடும்போது எல்லாருமே அவங்க மொபைல் எடுத்து லைட் அடித்து செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு, செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஃபேமிலியை விட்டு ரொம்ப தூரம் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு இதை மாதிரி அடிக்கடி ஈவெண்ட் நடந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆக்சுவலி ஜூன் மந்த் வந்து தமிழ் அசோசியேஷனோட ஈவெண்ட் நடந்திருக்கு. பட் அந்த டைமில் நான் இந்தியா வெக்கேஷன் போயிருந்ததால் என்னால் அட்டன் பண்ண முடியல. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக தமிழ் அசோசியேஷன் ஈவெண்ட்டும் அட்டன் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன். தென் அந்த டைமும் நான் ஊருக்கு போகாமல் இங்கே இருந்தேன்னா கண்டிப்பாக தமிழ் அசோசியேஷன் ஈவெண்ட்டு நான் அட்டன் பண்ணுவேன். ஃபுல்லாக மலையாள சாங்ஸே கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு நடுவில் தமிழ் சாங் வந்தோடனே எனக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. நானும் கூட சேர்ந்து பாட ஆரம்பிச்சிட்டேன். படிக்காதவன் படத்தில் ஒரு விவேக் மாதிரி கொஞ்சம் தூரம் போய் அங்கே கொஞ்சம் நேரம் நின்று திருப்பி வேகமாக வந்துட்டேன். எதுக்கு போனோன்னு எனக்கே தெரில. ஆனால் போயிட்டு கொஞ்சம் நேரம் நின்று திருப்பி வந்துட்டேன். இந்த குழந்தைங்களோட டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த குழந்தைங்க எல்லாமே இங்கே ப்ரூனேயில் ஒர்க் பண்ணுற பேரண்ட்ஸ். அவங்க ஃபாதர் அண்ட் மதர் எல்லாம் இங்கே ப்ரூனேயில் ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ அவங்களுக்கு நல்லா அழகாகவே சொல்லிக் கொடுத்து அவங்க டான்ஸ் ஆட வச்சுருந்தாங்க. நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாமே குட்டி குட்டி குழந்தைங்க. என்னோடய ஃப்ரெண்டோட குழந்தை ஒரு பையனும் இந்த டான்ஸில் ஆடியிருந்தான். அவர் வந்து ப்ரூனே மலையாளி அசோசியேஷனோட மெம்பராக இருக்கார். ஸோ அவர் ஃபேமிலியாக அவர் டான்ஸ் ஆடியிருந்தார், அவங்க ஒய்ஃப் ஆடியிருந்தாங்க, எல்லாருமே டான்ஸ் ஆடிருந்தாங்க. தென் அது முடிச்சதுக்கப்புறம் பரதநாட்டியம் டான்ஸ், இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தூரமாக இருந்து எடுக்கிறதால கிளாரிட்டி அவ்வளோ எடுக்க முடியல. ரொம்ப தூரத்துலேருந்து எடுத்தேன். பட் இந்த டான்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் அவங்க எல்லாமே ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க எல்லாமே ஸ்டேஜில் வந்து நேஷ்னல் அந்தம் பாடினாங்க. எஸ் மக்களே, ஓணம் சதய தான். ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்கும்போது இலையெல்லாம் போட்டு ஆல்ரெடி வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. டோட்டல் ஆக்சுவலி 24 ஐட்டம்ஸ் இருந்துச்சு. வாட்டர் பாட்டிலோட சேர்த்தோம்னா 25 ஐட்டம்ஸ். ஃபுட் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்டில் பண்ணியிருந்துருக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. தென் அங்கே இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் பாய் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. என் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருமே ஆல்மோஸ்ட் கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணாங்க. இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடல, ஃபஸ்ட் ரோவில் சாப்பிடல. நான் ஃபஸ்ட் ரோவில் சாப்பிட்டு கிளம்பிட்டேன்.
வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. பாய் பாய் மக்களே.